ஆடும் சிதம்பரமோ ஐயன் ஆடும் சிதம்பரமோ அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க இன்றைக்கு விசேஷமான ஆருத்ரா தரிசனம். இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப விசேஷமாக அனைத்து சிவாலயங்களிலும் சிவகாமி அம்பிகை உடனமர் நடராஜ பெருமானுக்கு ஆனந்த நடராஜ மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள். சிவன் அபிஷேக பிரியர். அதுலேயும் நடராஜருக்கு வருஷத்தில் 6 அபிஷேகங்கள் தான் நடைபெறும். அந்த 6 அபிஷேகத்துலேயும் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொடியேற்றி உற்சவமாக நடைபெறுவது ஆனி திருமஞ்சனமும் ஆருத்ரா அபிஷேகமும். அந்த ஆருத்ரா பூஜையானது அனைத்து சிவாலயங்கள்லேயும் அனுஷ்டிக்கப்படும். இன்றைக்கு சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா நடராஜ பெருமான் சபையிலிருந்து வெளிவந்து வீதி உலா தேரில் மாலை இரவு பொழுதில் அங்கே அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வார். நாளைக்கு அதிகாலை முதல் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு அபிஷேகம் அவருக்கு நடராஜருக்கு நடைபெறும். அதற்கு பிறகு அலங்கரித்து அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது அங்கே நடைபெறும். அதனை முன்னிட்டு எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கக்கூடிய நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள். இன்று மாலை நமது மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் சிவகாமி ஆனந்த நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று நாளை அதிகாலை 6:30 அளவில் ஆருத்ரா தரிசனம் பூஜையானது நடைபெறும். இந்த ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் எப்படி நம்மாழ்வாருக்காக வைகுண்டத்திலேருந்து இறங்கி ரங்கநாதர் காட்சி கொடுத்தாரோ பரமபத வாசலில், அதே போல் வியாக்ரபாதர் பதஞ்சலி அவர்களுடைய கடும் தவத்திற்கு மகிழ்ந்து இறைவன் என்ன வர வேணும்னு கேட்கும் பொழுது, நீங்கள் அந்த பார்வதி தேவிக்கு மட்டுமே காட்சியளித்த அந்த ஆனந்த நடனத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ள வியாக்ரபாதர் பதஞ்சலி அப்படிங்கிற 2 ரிஷிகளுக்காக சிவபெருமானை கைலாயத்திலிருந்து இறங்கி சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பொன்னம்பலத்தில் எழுந்தருளி திருநடனம் புரிந்தது தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது. மிக மிக விசேஷமான ஒரு நாள். இந்த அபிஷேக பொருட்கள் நம்ம என்னென்ன அபிஷேக பொருட்கள் நம்ம எல்லாரும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து சிவபெருமானின் அருளை பெற வேண்டுகிறோம். அனைத்து தோஷங்களும் இந்த ஆருத்ரா பூஜையை தரிசனம் செய்வதால் விலகும். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அவசியம் இந்த பூஜையில் ஏன்னா அவர்களுடைய ஆருத்ராங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கிறது தான். அதனால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்லாம் அவசியம் எல்லா நட்சத்திர ராசிக்காரர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய.